பணிந்து வணங்கி ஆனந்தம் என்கின்ற திருநாமத்தை தாங்கி மதுரை மாநகரிலே நற்சபையின் நல் அத்தகைய பறை சாற்று நிலைதனை தன் திரு நிலைகளால் கண்டு, அருள் நிலைகளால் கண்டு, அற்புதமான அத்தகைய ஞான நிலைகளால் கண்டு அற்புதமாக நற்சபை பொற்சபை பொன்னம்பல மகா சபை நோக்கி வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, என்னை வழி நடத்தும் நிலை. அதாவது உணர்விலே சில சத்தங்கள், அதை செய் இதை செய் என்கின்ற அத்தகைய நிலைகள், அதர் தொடர்பான விஷயங்கள், அகத்திய பெருமான் தொடர்பான தலங்களுக்கு செல்கிறேன், அகத்திய பெருமான் தொடர்பான நாமங்களை கேட்கிறேன், அது என்னுடைய வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தொடர்பின் சூட்சமம் என்ன, எதிர்கால ஆன்மீக பயணம் என்ன என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைதனை அகத்திய பெருமானின் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து அற்புதமாக அமர்ந்திருக்கும் தருணம் அது. ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக என அகத்திய பெருமானின் திருவடியை பணிந்து அற்புதமாக வணங்கி நிற்கும் நற்காட்சி நடைபெறும் நற்சபையில் அகத்தியனின் திருவடி பணிகிறோம். கலியுகத்தில் தேவர்களும் சித்தர்களும் அமர்ந்து சிவத்தை வணங்குகின்ற ஓர் சபை அது இச்சபை என்று சித்தனோடு சீடன் அமர்ந்து, இறைநூல் தாங்கும் சீடன் அமர்ந்து உரையாற்றும் நிலை பறைசாற்று சாதனத்தின் மூலமாக கண்டுணர்ந்து, இச்சபை உயர் சபையே, அங்கிருக்கும் ஆற்றல் நல்லாற்றல்களே, கலியுகத்தில் நடைபெறுகின்ற பித்தலாட்ட ஆற்றல்கள் அல்ல என்னும் நிலையோடு ஒரு நிலை கொண்டு, தன் மனநிலையில் ஒரு நிலை கொண்டு சீடனோடு கலந்துரையாடி, சித்தனோடும் கலந்துரையாடி, சிவசபை நாடி வந்து திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்டு, எம் அனுமதி பெற்று எம் போன்ற சித்தர்கள் அனுமதி பெற்று வந்தமர்ந்து சிவசற்சங்க பெருவிழாவில் கலந்து உண்டுணர்ந்து அமர்ந்து இவ்வினா தொடுக்கும் சபை தொடர்பாளனே சீடனே அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம். ஏற்றமிகு நிலையாய் தன் சரீரத்தில் அருட்காவி நிற உடையணிந்து, தன் சரீரத்தில் அருட்ராட்ச மாலை அணிந்து, அருள் ருத்ராட்ச மாலை அணிந்து, இக்கோலம் நற்கோலம், இக்கோலம் சிவக்கோலம், அக்கோலம் உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்ட நற்கோலமாய் தன்னுடைய விருப்ப நிலைக்காக இத்தகைய கோலத்தை தாங்கி நிற்கும் அந்நிலைக்கு அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி, பிரபஞ்ச மகாசபையிலே அணியும் காவி நிறத்திற்கும் மற்ற தலங்களில் அணிகின்ற காவி நிறத்திற்கும் வேறுபாடுகள் என்பது எண்ணற்றவை. இங்கு பிரபஞ்ச மகாசபையிலே காவி நிற உடை என்பது அற்புதமான நூல் இலைகளின் இடையே சித்த பிரபஞ்ச ஆற்றல் நுழைந்து அக்காவி நிறத்திற்குள் நிறத்தோடு சிவநிறம் கலந்து, அச்சிவநிறத்தோடு பஞ்சபூத ஆற்றல்கள் ஒன்றாக பின்னி பிணைந்த நூல் இலை போல் கட்டப்பட்ட ஓர் தூசாகும் இக்காவி தூசு என்பது. அக்காவி தூசினை அணிகின்ற ஒவ்வொருவனும், காவி தூசினை அணிகின்ற ஒவ்வொருவனும் பிரபஞ்ச மகா சபையிலே பிரபஞ்சத்தோடு கலந்தவனாய், சிவசபையோடு கலந்தவனாய், சித்தத்திற்குள் சிவத்தை கலந்து கொண்டவனாய் அமர்கின்ற அற்புதமான தகைய நிலை பெற்ற சபையாகும் இச்சபை என்று அகத்தியன் உரைத்து, அதுகாரும் நடந்து வந்திட்ட அற்புதமான பயணங்கள், சிவசபையின் ஆதி பயணங்கள் அனைத்தும் யாம் கூறுவது யுகம் யுகமாய் கண்ட பயணங்கள்,
அப்பயணங்களில் எல்லாம் சித்தனோடு தொடர்புக்குள் இருந்தவர்களே சிவசபையினுடைய சிவசற்சங்கம நிகழ்வுகளுக்கு வந்து கலந்து கொள்கின்ற அற்புதமான பாக்கியம் பெற்றவர்கள் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி உமை வழி நடத்தியது உமக்குள் இருந்து உணர்த்துவது, உணர்த்தி கொண்டிருப்பது, அவ்வப்பொழுது உள்ளுக்குள் எழுகின்ற சரீர அதிர்வுகள், அதிர்வுகளில் இருந்து நாம் பெறுகின்ற உணர்வுகள் யாவையும் எங்கும் இல்லை, உமக்குள் இருக்கும் பஞ்சபூத ஆற்றல், பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலோடு கலக்கின்ற பொழுது தெரிகின்ற அத்தகைய அசரீரி நிலைகளும் அசரீரிகளுக்கு உள்ளிருந்து உணர்த்துகின்ற இறை பிரபஞ்ச ஆற்றலுமே என்று அகத்தியன் உணர்த்தி ஆற்றல்தனை யாவரும் உணரலாம். முன்னோர்கள் மூத்தோர்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் யாம் உரைத்தவாறு அருட்செல்வ கிடங்கினில் புதைந்து கிடக்கின்ற பொழுது யாம் எவ்வாறு நம்முடைய பயணங்களை தொடங்குகின்றோமோ, ஆன்மீக பயணங்களை தொடங்குகின்றோமோ, அப்பயணம் தொடங்கிய பொழுதிலிருந்தே அருட்செல்வ கிடங்கிலிருந்து அருளாற்றல் தம்மை வந்து அடைந்து கொண்டே இருக்கின்றது என்ற சூட்சமத்தினை அகத்தியன் விளக்கி, அவ்வாறு அருட்செல்வ கிடங்கிலிருந்து பெறுகின்ற ஆற்றல்கள் நம்மை வந்து சேர்கின்ற பொழுது, தாம் செல்கின்ற பயணங்கள் நேர் பயணமாக இருக்கின்ற பொழுது, அச்செல்வ கிடங்கிலிருந்து வருகின்ற அருளாற்றல் சேர்கின்ற பொழுது பன்மடங்காக பெருக்கெடுத்து எம்மிடம் வந்து சேருகின்றது என்ற ஆசியையும் வழங்கி, அவ்வாறு அதிர்வுகளே உமை வழிநடத்தும் அதிர்வுகள், பிரபஞ்ச பஞ்சபூத அதிர்வுகளே என்றும் அகத்தியன் உணர்த்தி, ஆன்மீக பயணம் என்பது எங்கும் நடந்து செல்கின்ற பயணம் அல்ல, கால்கடுக்க நடந்து செல்கின்ற பயணம் அல்ல, மலையேற இறங்குகின்ற பயணம் அல்ல. ஒவ்வொருவனும் தான் நடந்து திட்டத்தட்ட 100 காத மைல் தூரம் யாம் நடந்து விட்டோம் பல மலைகளில் பல இடங்களில் என்றால் அது ஆன்மீக பயணம் அல்ல. உண்மையான ஆன்மீக பயணம் என்றால் என்ன என்பதை அகத்தியன் யாம் பல சற்சங்க நிகழ்வுகளில் உரைத்திருக்கின்றோம். இருந்த பொழுதும் சீடனுக்காக மதுரையை அரசாளும் அற்புதமான அத்தகைய மதுரை என்பது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொக்கநாதனுடைய அருளாற்றலோடு வந்து அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் கொண்ட அத்தகைய நிலைக்கு அகத்தியன் கூறும் இத்தகைய நிலை ஆன்ம ஈகம் என்பது ஆன்மத்திற்குள், தன்னுடைய ஆன்மாவிற்குள் ஈகை குணம் படிப்படியாக வளர்ந்து அது உச்சகட்ட நிலையை அடைவதே ஒருவன் ஆன்ம ஈக நிலையில் உச்சகட்ட நிலையை அடைவது என்பதாகும் என்று அகத்தியன் உணர்த்தி, தான தர்ம புண்ணிய கைங்கரியங்கள் எவற்றையும் சிவமாக நோக்குவது, எவற்றையும் சிவமாக யாம் பாவிப்பது, கால்படும் இடமெல்லாம் சிவம் இருக்கின்றார், கண்படும் இடங்களெல்லாம் சிவம் இருக்கின்றார், யாம் பரிசம் தொடும் இடங்களிலெல்லாம் சிவம் இருக்கின்றார் என்று உணர்ந்து அனைத்தையும் சிவமாக கண்டு சிவமாக வலம் வருவோன் அற்புதமாக அவன் சவமாகும் வேளையிலும் அவன் சிவமாக சிவத்தின் திருவடிகளில் அமர்வான். இதுவே உண்மையான ஆன்மீக தத்துவம் என்று அகத்தியன் உணர்த்தி, அத்தகைய ஆன்மீக தத்துவ நிலையை கற்றுக் கொடுக்கும் ஞான பட்டறையில் வந்து அமர்வோன் ஆன்மீகம் பற்றிய வினாவே அவனுக்குள் இருந்து எழ வேண்டாம். அவன் வந்து சபையில் அமர்ந்து சரணாகதி நிலையோடு வழிநடந்து சென்றானாயின் அதுவே உண்மையான ஆன்மீகம் என்று அகத்தியன் உணர்த்தி, அற்புதமாக வினா தொடுத்த சீடனே, வினாவிற்குள் இருந்து விடைதனை நீர் பெருக, உள்ளுக்குள் இருந்து உணர்ந்து கொள்க. தவநிலையில் அமர்கின்ற பொழுது உமை உணர்ந்து பிறரை உணர்ந்து உலகை உணர்கின்ற பொழுது வரும் வசைபாட்டு மொழிகள் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அனைத்தையும் வேறறுத்து உதாசீனப்படுத்தி அத்துணையும் உமை மேல் விழுகின்ற மலர் இதழ்களாய் அதனை ஏற்று நீர் வலம் வருகின்ற பொழுது உண்மையான ஆன்மீக தத்துவத்தை சுமக்கின்ற சீடனாக பிரபஞ்ச மகா சபை சீடனாக வலம் வர அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி, திருசிவமகா வாழைச்சுத்தன் என்னும் பேராற்றல் எழுந்திருக்கும் அற்புதமான பிரபஞ்ச மகாசபை சிவகூரை தலம் இது. இத்தலத்தில் வந்து அமர்வோன் வாழைச்சித்தனின் தோள்களில் அமர்ந்திருப்பான் என்று ஒவ்வொரு ஆசி மொழிகளிலும் உரைக்கின்றவாறு அனைவரும் அவர்கள் தோள் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். அவன் தோளில் இருந்து நழுவுவதும் சிரசில் சென்று அமர்வதும் அவன் அமர்கின்ற நிலை பொறுத்து என்று அகத்தியன் உணர்த்தி அற்புதமான நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம்.